பானிபூரி சாப்பிட்லான்னு ஆசை வந்தது. சரி பானிபூரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம். கடையில் போனால் பானிபூரி ரேட்லாம் அதிகமாகிடுச்சு. சரி நம்ம வீட்டிலே செய்யலான்னு ஒரு தாட் வந்தது. அதனால் பானிபூரிக்கு தேவையானது பானிபூரி இருக்குது, அதுக்கு தேவையான ரசம் இல்லை. அதை செய்யலான்னு ஒரு சின்ன இது பதிவு. அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள்: கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, மிளகு, சீரகம். இது எல்லாத்தையும் இப்போ போட்டு நம்ம பானிபூரி ரசம் செய்ய போகிறோம். முக்கியமாக புதினா தான் அதிகமாக தேவைப்படும். பச்சை மிளகா ஒரு 4 எடுத்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது காரமாக சாப்பிடாதுங்க, கொஞ்சம் திட்டமான காரமாக போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். ஜாரில் போடுவா. கொத்தமல்லி, புதினா போடு, புதினா போடு, எல்லாத்தையும் போட்டுருப்பா ஜாரில். நான் சொன்ன பொருள் மொத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இந்த பாத்திரத்தில் புளியை கொஞ்சம் வச்சுருக்கோம். புளி கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் கொஞ்சம் ஊறிச்சுன்னா இது எல்லாத்தையும் அதை ஊற்றி கரைச்சிக்கணும். மிக்ஸியில் அரைச்ச மசாலா. இப்போ வந்து புளியை கரைச்சாச்சு. புளியை கரைச்சிட்டு இந்த புதினா அந்த இது எல்லாம் அரைச்சதெல்லாம் ஒன்றா ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு போடுதுப்பா. தேவையான அளவு உப்பு போட்டோன்னா அவ்வளோதான், பானிபூரி ரசம் ரெடி. இன்னும் கொஞ்சம் போடுப்பா. உன் கைக்கு 2, என் கைக்கு 2 போட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு பானிபூரியை வறுத்துட்டு போட்டு வெங்காயம், உங்கள் கையில் சுண்டல் எதாவது இருந்தால் அதை போட்டு வறுத்து அதில் போட்டு சாப்பிடுங்க. அவ்வளோதான். இதுதான் பானிபூரி ரசம். ஓகே, பாய்.